Welcome back to Twin Technology. Today discuss about SAP ABAP in Module Pool Type 4. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் டேபிள் கண்ட்ரோல் விசார்ட். இந்த டேபிள் கண்ட்ரோல் விசார்ட் எதுக்காக யூஸ் ஆகுது, இதனுடைய பர்பஸ் என்ன, ஒன் பை ஒன்னாக டாப்பிக்கில் பார்க்கலாம். இந்த டேபிள் விசார்ட் மல்டிபிள் இன்புட்டை நம்மளுக்கு இன்புட்டாகவும் அவுட்புட்டாகவும் விசிபிளாக காட்டும். ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் டாப்பிக்கில் பார்ட் 3 பார்ட் 2ல் பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாடியூல் போலில் இன்புட் பேராமீட்டராக மல்டிபிள் இன்புட் பேராமீட்டராக சிங்கிள் வேல்யூ பாஸ் பண்ணோம் ஒர்க் ஏரியாவுக்கு. இப்போ நாம் பாஸ் பண்ணுறது மல்டிபிள் வேல்யூஸ். ஸோ ஒரே டைமில் மல்டிபிள் வேல்யூவை எப்படி பாஸ் பண்ணுறது, மல்டிபிள் வேல்யூவை எப்படி கெட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதனோட T கோட் SC38 போயிட்டு டைரெக்டாக ப்ரோக்ராம் நேம் டிக்ளேர் பண்ணலாம். ஸோ நம்ம ப்ரோக்ராம் நேம் டிக்ளேர் பண்ணியும் பண்ணலாம், இல்லை SC58லையும் பண்ணலாம். நான் SC38லேயே ஸோ என்னுடைய ப்ரோக்ராம் நேம் கொடுக்குறேன். ஸோ கொடுத்த பிறகு நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த பிறகு டைப்ஸில் நான் மாடியூல் பூல் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம் இன்க்ளூட் ப்ரோக்ராம் சொல்லிவிட்டு நிறைய வேரியண்ட் இருக்குது. ஸோ அதில் இந்த டேபிள் விசார்டுக்கு டிஃப்ரெண்ட்டாக நான் எக்ஸிக்யூட்டிவில் இல்லை மாடியூல் பூல் ரெண்டுமே உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ எக்ஸிக்யூட்டிவ் மாடலில் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு போடுறேன். ஸோ என்னுடைய பேக்கேஜ் ZCTS. நம்ம பேக்கேஜ் தெரியல அப்படின்னா என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் டிஜிட் தெரியும் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆல்பாபெட்டிக் நம்பர் அட்லீஸ்ட் ZCT ஸ்டார் போட்டு F4 கொடுங்க. ஸோ F4 கொடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எத்தனை ZCயில் சீரீஸில் ஆறுதோ அது காட்டும். அது வச்சு ஈஸியாக நம்ம பேக்கேஜ் காட்டிடலாம். ஸோ இப்போ நம்மளுடைய பேக்கேஜ் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ அங்கேயும் ஹாவ் சம் டிஃபர். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஸோ அங்கேயும் F4 கொடுத்து நம்மளுடைய கரெக்டான CTS பேக்கேஜ் கம்பெனியை எடுக்கணும். ஸோ பேக்கேஜ் ப்ராப்பராக இருக்கு இல்லையா. ஸோ இப்போது என்டர் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஃபியூ மினிட்ஸ் லோ ஆகும். ரைட். ஸோ இப்போ லோட் ஆன பிறகு நமக்கு ஃபஸ்ட்டு விசிபிளாக காட்டுற இந்த ரிப்போர்ட் ப்ரோக்ராம் கமெண்ட்ரி பிளாக் அண்ட் டிக்ளரேட்டிவ் பிளாக்காக இருக்குது. இந்த இடத்துல பேட்டர்ன் கொடுத்து ஸோ ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணணும். எத்தனை ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரு, எத்தனை ஃபீல்ட்ஸு அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே வேணுன்றது. ஸோ இப்போ நான் 5மே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ கிளைண்ட், எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், ஃபோன் நம்பர் அண்ட் பேன். ஸோ என்னுடைய ஸ்ட்ரக்சர் நேம் LTY ZCTS1 நான் என்னுடைய கம்ஃபர்டபுள் கொடுக்குறேன். நீங்களும் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் நேம் கொடுங்க. ஸோ இப்போது டேட்டான்னு சொல்லிட்டு டிக்ளேர் ஆகும். அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு டைப்ஸ்ன்னு கொடுங்க. ஏன்னா ஸ்ட்ரக்சரோட டிக்ளரேஷன் டைப்ஸ், பிகினிங் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நேம், என்னென்ன ஃபீல்ட்ஸ் வேணுமோ அந்த ஃபீல்ட்ஸ். ஸோ இப்போ நாம் பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷன் டைப் இன்டர்னல் டேபிள் ஒர்க் ஏரியா. ஸோ இன்டர்னல் டேபிள் ஒர்க் ஏரியா டிக்ளேர் பண்ணுறோம். எதுக்காகனா நம்ம ஸ்ட்ரக்சரில் இருக்கிற ஸ்பேஸ் அலோகேஷன் ஆஃப் ஃபீல்டு லென்த்து. ஸோ 5 ஃபீல்டு இல்லையா. ஸோ 5 பாக்ஸ் இருக்கிற மாதிரி, ஏன்னா அதில் தான் டேட்டா பாஸ் ஆகும். ரைட். ஸோ இன்டர்னல் டைப் டேபிள் ஆஃப் ஆர் டைப் ஸ்டாண்டர்ட் டேபிள் ஆஃப் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் நேம். ரைட். ஸோ ஸ்ட்ரக்சர் போடலன்னா டேபிள் வச்சு கால் பண்ணிக்கலாம். ஸோ 2 மெத்தடில் டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இப்போது ஒர்க் ஏரியா டைப்ஸ் என்னுடைய ஸ்ட்ரக்சர் நேம். ஸோ இதுதான் இன்டர்னல் டேபிள் அண்ட் ஒர்க் ஏரியாவுடைய டிக்ளரேஷன் பார்ட். ஸோ அடுத்ததாக நாம் பார்ட்டாக நம்ம டிக்ளேர் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய மெயின் சினாரியோ என்ன, இப்போது மல்டிபிள் இன்புட்டாக நாம் பார்க்கணும், இல்லைன்னா டேட்டா பேஸ்க்கு பாஸ் பண்ணணும், ரீட் அண்ட் ரைட். ஸோ இப்போது நான் கால் ப்ரோக்ராம்னு எழுதக்கூடாது, கால் ஸ்க்ரீன் உங்களுடைய 4 டிஜிட்டில் எதனா கொடுங்க, இல்லை 3 டிஜிட் கொடுங்க. நான் இப்போ 100ன்னு சொல்லிவிட்டு ஸ்க்ரீன் கொடுக்குறேன். இப்போ சேவ் செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சேவ் செக் ஆக்டிவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த 100 டபுள் கிளிக் பண்ணோன்னா டிஸ்கிரிப்ஷன். ஸோ ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனில் கண்ட்ரோல் விசார்ட். ரைட். ஸோ அடுத்து ஃப்ளோ லாஜிக்ன்ற டேபை கிளிக் பண்ணிங்கன்னா, அதுக்கு முன்னாடி சேவ் செக். இப்போ நான் என்னுடைய ப்ரோக்ராம் ஸ்க்ரீனை சேவ் செக் ஆக்டிவ் பண்ணல. ஓகேங்களா. இன்ஆக்டிவே தெரியுது இல்லையா. நல்லா கவனிங்க. எரர் எப்படி வரும்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ நான் லேஅவுட்டுக்குள்ளே போகிறேன். லேஅவுட்டுக்குள்ளே போயிட்டு இங்கே ஆல்ரெடி ஒவ்வொரு டேப்பை பற்றி ஆல்ரெடி சொல்லியாச்சு. டெக்ஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி நான் CTS ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்க்ரீனை ரெடி பண்ணலாம். மல்டிபிள் இன்புட்டில் ZCTS
ஆர் சிடிஎஸ் கம்பெனி ப்ரைவேட் லிமிடெட். ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஒரு செலெக்ஷன் ஸ்க்ரீன் கொடுக்கலாம். இப்போது இது நம்மளுடைய ஓன் டிசைன் மாதிரி தான் நம்ம அலோகேட் பண்ணிக்கிறோம். கிளைண்ட் டிபெண்ட். ஸோ கிளைண்ட் எந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீ கொடுங்க. இப்போ புஷ் பாக்ஸ் 1 இல்லையா? ஸோ பாக்ஸ் 1 அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் வேணால் கொடுங்க. இதுதான் விசார்ட். இந்த விசார்டை டேபிள் இதை நல்லா எடுத்து நல்லா க்ரெசரை நல்லா உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்தளவுக்கு கொடுங்க. ரைட். ஸோ இப்போது உங்களுடைய விசார்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நான் கைஸ் லிசன், நான் இன்னும் ஆக்டிவ் பண்ணல, பட் எரர் அடிக்கும் பாருங்கள். நம்மளுடைய டேபிள் கண்ட்ரோல் நேம், உங்களுடைய கம்ஃபர்டபுள் நேம், வாட் எவர் இட் இஸ், யூ கிவ் எனி யுவர் கம்ஃபர்டபுள் நேம். ஐ கிவ் ZCTS MPW wizard. What is my internal table? IT_ZCTS_1. So whatever you have to create the structure depends upon the internal table work area. You declare the same declaration type. So here I have declared to work area. Now if I continue, one error will be pop up. My program name SE38 program is inactive. So you just get back. For everything has to disconnect, back, again go back. This is the issues. Why am our TIN technology உடைய மெயின் எய்மே என்ன? எரரை வர வச்சு ரிசால்வ் பண்ணுறது தான் இல்லையா? ஸோ இப்போ எரர் வந்திருக்கா, அந்த எரரை எப்படி ரிசால்வ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ சேவ் செக் ஆக்டிவ் பண்ணணும். இப்போ ஆக்டிவ்னு இருக்கா? ரைட். அடுத்ததாக 100 டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாப்அப் ஸ்க்ரீன் வரும். இதுலேயும் சேவ் செக் ஆக்டிவ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அப்புறமா லே அவுட்குள்ளே போங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ புரிஞ்சிருக்கும் ஏன் எரர் வந்துச்சுன்னு. ஸோ இப்போ பாருங்கள், இன்ஆக்டிவ் இருக்குது இந்த ஸ்க்ரீனும். ஆக்டிவ் பண்ணிவிட்டு இப்போ லே அவுட்குள்ளே போகிறேன். லே அவுட்டில் என்னுடைய கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி ZCTSO இல்லை சிடிஎஸ் கம்பெனி லிமிடெட், அதுக்கு ஒரு செலெக்ஷன் ஸ்க்ரீன், அதுக்கப்புறமா விசார்ட் பட்டன் கிளிக் பண்ண போகிறேன். ஸோ ZCTS கம்பெனி ப்ரைவேட் லிமிடெட். ஸோ அலைன்மெண்ட் எங்கே வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அதுக்கேற்ற ஒரு செலெக்ஷன் ஸ்க்ரீன். ரைட். ஸோ இப்போ செலெக்ஷன் ஸ்க்ரீன் முடிஞ்சதே. விசார்ட், இந்த விசார்ட் கிளிக் பண்ணி கண்டினியூ என்ற ஒரு ஆப்ஷன் தரணும். ஸோ இந்த கண்டினியூ கொடுத்ததே ZCTS MPWன்னு வரும். இந்த இடத்துல இன்டர்னல் டேபிள் டிக்ளேர் பண்ணி இன்டர்னல் டேபிளுடைய நேமை கொடுங்க. IT ZCTS_1. மை ஒர்க் ஏரியா ZCTS1. So now I need only 4 input of parameters. ஸோ MANDT எனக்கு இப்போ வேண்டாம். ஸோ இது இன்புட்டாக அவுட்புட்டான்னு கேட்குது. அப்போனா டேட்டா பேஸ்க்கு நீ டேட்டா பாஸ் பண்ணுறியா, இல்லைன்னா எடிட்டபிள் நான் எடிட்டபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் எடிட்டபிள் மெத்தட்லேயே காட்டுறேன். இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணுற காலம் ஃபீல்டு நான் MANDT கொடுக்குறேன். ஏன்னா அது நம்மளுக்கு ஐடென்டிக்கல் இதுவாக இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ மல்டிபிள் கொடுத்துட்டு ஸ்க்ரோல் பட்டன், இன்சர்ட், டெலிட் பட்டன், செலெக்ஷன் பட்டன், மூணுமே எனக்கு வேணும். கொடுத்து கண்டினியூ கொடுங்க. கைஸ் லிசன். ஸோ இப்போது நம்மளுடைய கிளியர் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்களா? டிக்ளரேஷன் பார்ட் கிளியராக வருதா? இதில் இப்போ டேட்டாவை பாஸ் பண்ணணும். ரைட். ஸோ நம்மளுடைய ஸ்க்ரோல் பட்டன், டெலிட் பட்டன் எல்லாமே இருக்கா? ரைட். So this is the wizard. So first understand, first design the screen. நீங்கள் டிசைன் ஸ்க்ரீனில் டிசைன் பண்ணிவிட்டு இப்போ டேட்டாவை பாஸ் பண்ணணும். டேட்டாவை பாஸ் பண்ணணுன்னா வேல்யூவை டிக்ளேர் பண்ணணும். ரைட். ஸோ ஓகே, நவ் சேவ் செக் ஆக்டிவ். ரைட். ஸோ இப்போ இதில் வேல்யூ பாஸ் ஆகணும் இல்லையா? ஸோ பாஸ் ஆகணுன்னா என்ன எழுதணும்? செலக்ட் கொரி. ரைட். ஸோ இப்போ பாருங்கள், நார்மலாகவே விசார்ட் யூஸ் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக எல்லா கண்டிஷனுமே வந்துடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, PBOவில் மாடியூல், ரைட். ஸோ டிக்ளரேஷன் ஃபங்க்ஷன் நம்மளுடைய கம்ஃபர்டபுள் நேம் கொடுக்கலாம். சில நேரங்களில் ஸ்டாண்டர்ட் நேம்ஸ் இருக்கும். ஸோ அது பிகினர்ஸ் கரெக்டாக நீங்கள் அப்சர்வ் பண்ணி எழுதணும். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, பாப்புலேட் அண்டர்ஸ்கோர் கஸ்டமர் டேட்டா அவுட்புட். அவுட்புட்டுன்னு எழுதாதீங்க, ஜஸ்ட் பாப்புலேட் கஸ்டமர் டேட்டா. இதை டபுள் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ப்ரோக்ராமில் சேவ் ஆகுமான்னு கேட்கும். எஸ்.
ஸோ இப்போது PBO உடைய பாப்புலேட் கஸ்டமர் டேட்டா. ஸோ இங்கே தான் நான் செலக்ட் கொரி எழுதி பாஸ் பண்ண போகிறேன். எனக்கு என்னென்னலாம் வேல்யூ பாஸ் ஆகணும்? CEID, CNAME, phone number and CPAN. From where? ZCTS _1 table இருந்து I want to pass the data. So from one second. Yes, ZCTS _1 into corresponding table. Guys listen, இத்தனை நாளாக நம்ம பார்த்தது வெறும் இன்டூ டேபிள் போட்டோம். இப்போ கரஸ்பாண்டிங்காக கரெக்டான அந்தந்த டேபிள் வேல்யூவில் பாஸ் ஆகணும். கண்டிஷன் வேறு கண்டிஷன் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறோம், இன்டூ டேபிள் போட்டுட்டு அப் டு 4 rows 8 rows நம்ம டேபிளில் எவ்வளோ டேட்டாஸ் இருக்கோ அதை வைஸு நான் பாஸ் பண்ண போகிறேன். ரைட். ஸோ இதுக்கு உங்களுக்கு டவுட் இருந்தால் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் போயிட்டு பாருங்கள். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கிளியர் டிக்ளரேஷன் செலக்ட் கொரி சொல்லியிருப்பேன் இல்லையா, ஸோ அதை வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். ரைட். ஸோ இப்போ சேவ் செக் ஆக்டிவ். ரைட். பிகாஸ் இங்கே இன்புட் எதுவுமே நம்ம கொடுக்குற மாதிரி இல்லை, அதனால தான் வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். எல்லாமே சேவ் செக் ஆக்டிவ் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. இங்கேயும் ஆக்டிவ் இருக்கா. பேக் வந்துட்டு 1 step பேக் வந்துட்டு இப்போது SE38 எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். சேவ் செக் ஆக்டிவ். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், செலக்ட் கொரியில் அப் டு 4 rows 9 rows. இப்போ பாருங்கள் மேலே ஸ்பேஸ் இருக்குது. எதுக்காகன்னா நம்ம டேட்டா பேஸ் டேபிளில் என்ன இருக்கோ அதுதான். இப்போ பாருங்கள் பட்டன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. PF ஸ்டேட்டஸு இதெல்லாம் நாம் தான் PBOவில் செட் பண்ணணும். ஜஸ்ட் ஸ்க்ரீனை மட்டும் காட்டுறேன். அவுட்புட்டில் வேல்யூ வந்திருக்கு, பட் ப்ராப்பராக இல்லை. அதுக்கு என்ன ரீசன்? டேட்டா பேஸ் டேபிளில் போய் செக் பண்ணலாம். SE11 போயிட்டு ZCTS1 டேபிளில் போயிட்டு எக்ஸிக்யூட் கொடுங்க. ரைட். ஸோ இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் காலம் 1 up to 4 rows கேட்டிருந்தேன் இல்லையா. ஸோ என் ஃபஸ்ட் ரோ எம்டியாக இருந்ததால் தான் அங்கே எம்டியாக காட்டியிருக்கு. ரைட். கம் பேக். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வேல்யூவை டெலீட் பண்ணிடலாமா? ஸோ கிளிக் பண்ணி இங்கே எடிட் தான் பண்ண முடியும். நான் வேல்யூவை டெலீட் பண்ணுறேன். ரைட். டெலீட் பண்ணோன்னா SE16N போயிட்டு டெலீட் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ ஐ யூஸிங் டு டெலீட் த SE30. Right, come back. Yes, go to SE16N, give the table name, execute. Here the values has to show as empty. இதை click பண்ணி delete கொடுத்தீங்கன்னா delete ஆகிடும். Right. So now I want to give up to 4 values to pass in the internal table wizard. So wizardல போயிட்டு இப்போ செக் பண்ணுங்க. SE11 முதல்ல SE11 செக் பண்ணிடுறேன். டேட்டா கரெக்டாக டெலீட் ஆகிடுச்சு. வாவ். ஸோ இப்போ ராஜா, பாலா, மாலா 5001, 5002, 5003. ஸோ உங்களுடைய இது ஃபுல்லாக வெளியே வந்துடுங்க. இது ஓல்டு ஸ்க்ரீன். Now I give my T code or report name SE38. Still I am not maintain the my T code. ஸோ நம்ம T code மெயின்டைன் பண்ணாதால் ஜஸ்ட் ப்ரோக்ராம்குள்ளே போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஸோ அப் டு 3 rows கொடுத்தேன், 3 values வந்துருச்சா. ஸோ இதுதான் டேபிள் விசார்ட். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய ஒவ்வொரு ஃபீட்பேக்குக்கும் நான் வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்மளுடைய விசார்ட் கண்ட்ரோல் முடிஞ்சது இருக்கு இல்லையா, இதனுடைய கண்டினியூட்டியாக டேப் ஸ்ட்ரிப் கண்டிப்பாக போடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.